நீங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை போய் பாக்குறீங்க, எல்லாருக்கும் என்ன தெரியும்னா உங்களோட யூத்ஃபுல் அப்பியரன்ஸ். ஓகே, ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு நார்மலா இருக்கிறவங்க 50 வயசுல பண்ற விஷயத்த இவங்க 30 வயசுல பண்ணிருப்பாங்க. ஒரு விஷயம் நடக்குதுனாலே இவங்க பின்னாடி இருந்து அதுக்கு பிரெயினா இருப்பாங்க. இதுல இதை பண்ணுங்க, அதுல அதை பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணுவாங்க. இவங்களோட கெரியர் பாத்தீங்கன்னா மெடிசன் சைட் போகும்போது ரொம்பவே நல்லா எக்ஸலண்டா போகும். அத்தாரிட்டேட்டிவ் ஜாப்ஸ், ஏன்னா நான் சொன்னல இவங்க தான் பிரெயின் பிஹைண்ட் த திங். அதே நேரத்துல இவங்களுக்கு வேலையும் வாங்க தெரியும், கண்ட்ரோல், ஒரு விஷயத்த கண்ட்ரோல்ல எடுத்து பண்ணவும் தெரியும் இல்லையா. இவங்க போகாம இருக்க மாட்டாங்க. இவங்க எதுல போனாலும் நான் அதுல டாப்ல வரணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பா எந்த ஃபீல்ட் ஜாயின் பண்ணாலும் இவங்க அதுல மேல வந்துருவாங்க. இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயங்கள்னா கண்டினியூஸா நான் சொல்றேன் என்னென்ன லிஸ்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி நட்சத்திரா சீரீஸ்ல அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரமோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட நேச்சர் என்ன, அவங்க லைஃப்ல எதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், வாட் ஆல் திங்ஸ் தே நீட் டு நோ, அதெல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்மளோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேசிக் கோர்ஸ் லான்ச் பண்றோம். அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கோர்ஸ், நீங்க கீழே இருக்கிற லிங்க்ல, டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற லிங்க்ல போய் என்ரோல் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அஸ்ட்ராலஜி கோர்ஸ். அஸ்ட்ராலஜில இருக்கிற விஷயங்கள் தான் அதுல இருக்க போகுது, ஆடட் அப் வித் சைக்காலஜிக்கல் நாலேஜ். அதுல சைக்காலஜி எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒருத்தங்களோட பர்சனாலிட்டி, ஒருத்தவங்களோட நேச்சர், அவங்க பேட்டர்ன் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும், அண்ட் வாட் இஸ் தேர் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இஃப் யூ சி, ஒருத்தவங்களோட ஜாதகம் பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஜாதகக்காரனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லவனா இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அவர் ஜெம் ஸ்டோன் கிஃப்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஜெம் ஸ்டோன்ஸ் ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வீடியோக்கு போகலாம். அஸ்வினியோட ஃபர்ஸ்ட் லுக் என்ன? நீங்க ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை போய் பாக்குறீங்க, அவங்கள பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணும்? இல்ல நீங்க அஸ்வினி நட்சத்திரமா இருந்தா உங்களை பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தி, அதை முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களை நோட் பண்ணும்போது எல்லாருக்கும் என்ன தெரியும்னா உங்களோட யூத்ஃபுல் அப்பியரன்ஸ். பாக்குறதுக்கு நீங்க உங்க ஏஜை விட கம்மியா இருக்கீங்களே, இந்த இவ்வளவு வயசு மாதிரியே தெரியலையே இவங்களை பாக்குறதுக்கு அப்படின்றது தெரியும். ஃபேஸ்ல பாக்குறதுக்கு ஒரு சைல்டிஷான இன்னசென்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஓகேயா? கொஞ்சம் என்ன இது, கொஞ்சம் அந்த சைல்டிஷ் பிஹேவியர் இருக்கே அதுவும் நினைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி யூஆர் ஆல்வேஸ் பிரிம்மிங் வித் ஒரு அந்த சரிஷ்மா இருக்கும். யூ ஹாவ் வெரி குட் இன்டெலிஜென்ஸ். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது குயிக்கா நீங்க வந்து அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்க, அந்த குயிக் இன்டெலிஜென்ஸும் இருக்கு. அண்ட் லக்னம்ல அஸ்வினி நட்சத்திரம் வரும்போது கொஞ்சம் ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹைட் அண்ட் அத்லெட்டிக் பிசிக் இருக்கும், கொஞ்சம் மீடியம் ஃப்ரேம் இருக்கும். இதெல்லாமே அஸ்வினி நட்சத்திரம்க்கு ஜென்ரலா இருக்கும், லக்னம்ல இன்னும் அதிகமாகவே இருக்கும். அண்ட் வென் தி ட்ரெஸ் அப் இன் அ வெரி எலகண்ட் அண்ட் ஸ்டைலிஷ் வே. ஓகேயா? பார்க்கும்போது இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே, எப்படி இவங்க கரெக்டா இல்லை எல்லா இடத்துக்கும் கரெக்டா ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜி நிறைய, மென்டல் எனர்ஜி நிறைய. ஸோ அதனால இவங்க நல்லா எல்லா விஷயமும் படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்கவும் செய்வாங்க. இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு போனாங்கன்னா பயங்கர எனர்ஜெட்டிக்கா அதுலயும் இருப்பாங்க. ரெண்டுத்துலயுமே அவங்க நல்லா பண்ணுவாங்க. அண்ட் இப்போ இதெல்லாமே ஜென்ரலா உங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாருமே நோட் பண்ற மாதிரியான விஷயங்கள். ஓகே, பட் அஸ்வினி நட்சத்திரம்னா என்ன? இந்த நட்சத்திரம் முதல்ல என்னப்பா இதை பேஸ் பண்ணி இருக்கு, எதை பேஸ் பண்ணி இது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு சில விஷயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா அஸ்வினி நட்சத்திரத்தோட சிம்பிள். அந்த சிம்பிள் இதுக்கு பாத்தீங்கன்னா எல்லா நட்சத்திரத்தோட சிம்பிளும் அதோட நட்சத்திர அனிமல்ல இருந்து வரும். ஓகேங்களா? சோ அஸ்வினிக்கு பாத்தீங்கன்னா அந்த சிம்பிளே ஹார்ஸ், மேல் ஹார்ஸ். ஓகேயா? சோ அந்த ஹார்ஸ் என்ன டினோட் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ், நீங்க ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குதிரை என்ன பண்ணும்? ஃபாஸ்டா ஓடும் இல்லையா? அதுக்கப்புறம் பயங்கர எனர்ஜி, ஹார்ஸ் பவர்னே சொல்லுவாங்க, பயங்கர எனர்ஜி. அண்ட் ரொம்ப ஸ்விஃப்டான மூவ்மெண்ட். முந்தைய காலத்துலலாம் ஃபாஸ்டா ஒரு இடத்துக்கு போனோம்னா ஹார்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஃபாஸ்டா இருக்கும் போதே அதுக்குன்னு ஒரு கரேஜ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அண்ட் தென் வைட்டலிட்டி, அதுவுமே வந்து ஹார்ஸ் டினோட் பண்ணுது. சோ இது மட்டும் இல்லாம ஹார்ஸ் சொல்லும் போதே, அந்த குதிரைன்னு சொல்லும் போதே கடிவாளம் இல்லையா?
அப்போ அதோட நேச்சர் நீங்க இது கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரம் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, இவங்களோட கடிவாளம் கட்டுன மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கோல்னு வரும்போது ஒரு விஷயம் அவங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, உருண்டு பெரண்டாவது பயங்கர எஃபர்ட் போட்டாவது அதை பண்ணாம இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷத்துல இருந்து அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வேற எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. எனக்கு இதுதான் கோல், எனக்கு இது வேணும்னா வேணும், அதுக்கு நான் வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான படிக்கிறதோ இல்ல எஃபர்ட் போடுறதோ இல்ல ஒர்க் பண்றதோ அதுக்காக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருந்தும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே அலர்ட், ரொம்பவே செக்யூரிட்டி பார்ப்பாங்க. இந்த விஷயத்துக்கு போனா நம்ம சேஃபா இருக்குமா, இந்த விஷயத்துக்கு போனா ஆர்வி லைக் நமக்கு எதுவும் பிரச்சனை வராதுல்ல, அந்த மாதிரி ரொம்ப சேஃப்டி கான்சியஸா இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அந்த அலர்ட்னஸ் அதிகமா இருக்கும். வெரி சென்சிட்டிவ். இப்போ குதிரையை கூட இருந்தா அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும், ஏதாவது தூரத்துல இருந்து ஒரு சவுண்டு வந்தாலே அது உடனே கத்த ஆரம்பிச்சிடும், குதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப அலர்ட் கேரக்டர், ரொம்ப அலர்ட். ஸோ இந்த அலர்ட்னஸே இவங்களுக்கு என்னவா இருக்கும்னா இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஃபியூச்சருக்காக இவங்க எல்லாமே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. சோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இருக்கிறவங்க 50 வயசுல பண்ற விஷயத்த இவங்க 30 வயசுல பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஷ்ரூடா இருப்பாங்க. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பார்ப்பாங்க. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில கண்ணா இருப்பாங்க. அண்ட் ஜென்ரலாவே இந்த காலபுருஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அஸ்ட்ராலஜியில காலபுருஷனுக்கு அந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அந்த பிரெயினா வருது. அப்போ காலபுருஷன் வரும்போது நம்மளோட ஒவ்வொரு ராசி நட்சத்திரங்களும் அந்த பாடி பார்ட்ஸ்ல ஃபில் பண்ணிடும். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் பிரெயின்னா இவங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்னு பாத்துக்கோங்க. ஒரு விஷயம் நடக்குதுனாலே இவங்க பின்னாடி இருந்து அதுக்கு பிரெயினா இருப்பாங்க. இதுல இதை பண்ணுங்க, அதுல அதை பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, அஸ்வினி நட்சத்திரத்தோட ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, நீதா அம்பானி, அம்பானியோட ஒய்ஃப். ஓகேங்களா, நீதா அம்பானி. இப்போ நீங்க நல்லா அவங்களோட அம்பானியோட லைஃப் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு டிசிஷன், ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு வெஞ்சர் இன் பிசினஸ் எல்லாத்துக்குமே முகேஷ் அம்பானிக்கு பேக் போனா இருந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணது எல்லாமே நீதா அம்பானி. அவங்களோட லைஃப்ல என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்க நியூ வெஞ்சர் பண்ணது, ரிலையன்ஸ் கொண்டு வந்தது, ஜியோ கொண்டு வந்தது, எல்லாத்துலயுமே இவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கு. சிமிலர்லி அதே மாதிரி உங்களுக்கு அவங்களோட அம்பானியோட ஸ்டோரி தெரியும். இவர முகேஷ் அம்பானியோட தம்பி அனில் அம்பானி, அவர் அவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆக முடியல. ஓகேயா. ஸோ முகேஷ் அம்பானின்னு வரும்போது அவருக்கு பின்னாடி இருந்த த ஒன் ஹூஸ் லைக் த பிரெயின் பிஹைண்ட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இருந்து எல்லாத்தையுமே பண்ணி வச்சது எல்லாம் நீதா அம்பானி. அண்ட் இப்போ ரிலையன்ஸ் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் நீதா அம்பானின்றது தான் அங்க இருக்கிற இன்சைடர்ஸோட டாக்காவே இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, நீதா அம்பானி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. ஸோ உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும் ஹவு பவர்ஃபுல் தே ஆர்னு. சரிங்களா. ஸோ ஜென்ரலி சிம்பிள் தவிர அடுத்தது பார்க்கணும்னா அஸ்வினி நட்சத்திரத்தோட கடவுள் எதை பேஸ் பண்ணி இந்த நட்சத்திரம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடின்னு சொல்லுவாங்க, நட்சத்திர டிடி. அது வந்து அஸ்வினி குமாரர்கள். ஸோ அஸ்வினி குமாரர்கள் யாருன்னா அவங்க தேவகணம். ஓகே, தேவகணம் அண்ட் தேவாம்சம் பொருந்திய ஒரு பீயிங்ஸ்னு கூட சொல்லலாம். அவங்க யாருக்கு பிறந்தவங்கன்னா சூரியனுக்கும் சூரியனோட ஒய்ஃப், அதாவது ஃபார்மலான ஒய்ஃப் சஞ்சனான்னு சொல்லுவாங்க. சூரியனுக்கும் சஞ்சனான்னு சொல்லுவாங்க, சந்தியானும் சொல்லுவாங்க அவங்களோட பேரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் அஸ்வினி குமாரர்கள், ட்வின்ஸ் குமாரர்கள், 2 பேரு ட்வின்ஸ். அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இவங்க. இப்போ சூரியன் எவ்வளவு பவர்ஃபுல். சூரியனுக்கு பிறந்தவங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தே கேரி சூரியனோட எனர்ஜி. அதனாலதான் தே ஆர் லைக் வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் வெரி குட் வித் எவ்ரி திங், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதெல்லாம். ஸோ அஸ்வினி குமாரர்களோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது தே ஆர் வெரி வெரி குட் ஹீலர்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஹீலர்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸலண்ட் ஒன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கதைகள்ல பாத்தீங்கன்னா தலை வெட்டுப்பட்ட போனவங்களுக்கே இவங்க தலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து அவங்கள சூப்பர் நேச்சுரலா ஹீல் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம், நிறைய டிசீஸ் கியூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அது நீங்க இந்த நட்சத்திரத்தை கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க அகெயின் நம்ம அதை கெரியர்லயும் பார்க்கலாம், பட் இவங்களும் தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீலர்ஸ். அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் அவங்க ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் பிராக்டிக்கல் லவர்ஸ்.
ஸோ ரொம்ப ப்ராக்டிகாலிட்டி பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களோட கனெக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக ரொமான்டிக் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படின்னா ஒரு இன்ட்யூட்டிவ் லெவலில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் தான் அவங்க கனெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ அவங்க ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இன்ட்யூட்டிவாகவே தெரியும் இவங்க எனக்கு செட் ஆவாங்க, இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் அவங்களால சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட நட்சத்திர லார்ட்னு சொல்றது எந்த கிரகம்? கேது. ஸோ கேதுக்கு இன்ட்யூஷன் அதிகமா இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரம்ல இவங்க பிறக்கிறாங்கனாலே அவங்களோட ப்ரீவியஸ் லைஃப்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ண வந்திருக்காங்கன்றது அர்த்தம். முன்னாடி ஜென்மத்துல பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண வரலாம், இல்ல முன்னாடி ஜென்மத்துல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த பாதிலே விட்டுட்டாங்க, அவங்க அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க இந்த நட்சத்திரம்ல வராங்க. அப்ப இந்த நட்சத்திரம்ல அவங்க வரும்போது அவங்களுக்கு முன்னாடி பிறவிகள்ல இருக்கிற நாலேஜ்னா ஈஸியா திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். தே ஆர் ஆல்சோ வெரி ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஈஸியா வரும், பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். ஆனா அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களால நல்லா மெடிடேட் பண்ண முடியும், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஈஸியா வரும். ஸோ அவங்க இன்ட்யூஷன் வச்சு அவங்க ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணுவாங்க. சம்மந்தமே இல்லாம இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்னது இவங்களெல்லாம் காமிச்சோம், இவங்களுக்குலாம் ஓகே சொல்லல, அவங்களுக்கு போய் ஓகே சொல்லியிருக்காங்களே, என்ன ரீசனே புரியலையே அப்படின்னு நினைச்சு அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனா இவங்க சூஸ் பண்றது எப்படி இருக்கும்? இவங்க இன்ட்யூட்டிவா அவங்க ப்ரீவியஸ் பர்த்ல தெரிஞ்ச ஏதோ ஒரு சோல்ல அவங்க பார்ட்னரா சூஸ் பண்ணுவாங்க. That's how intuition works for them. ஓகே, ஸோ அப்போ ப்ரொசீட் பண்ணி அப்படியே நம்ம கெரியரை பார்க்கலாம். அப்போ கெரியர்னு வரும்போது இவங்க நான் அந்த நட்சத்திர டிடில இருந்தே அஸ்வினி குமாரர்கள்ல இருந்தே கண்டினியூ ஆகி வரும்போதே நீங்க பார்க்கலாம். இவங்களோட கெரியர் பார்த்தீங்கன்னா மெடிசன் சைட் போகும்போது ரொம்பவே நல்ல எக்ஸலண்டா போகும். பட் அஃப்கோர்ஸ் அவங்க ஜாதகத்துல அதுக்கான கர்மா இருக்கணும். ஆனா நேச்சுரலான ஹீலர்ஸ் இவங்க. சரி, இவங்க மெடிசனே படிக்கலனா கூட இவங்களா வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, உடம்புக்கு இது நல்லது, இந்த பிரச்சனை இதை பண்ணலாம் அப்படின்னு அந்த சஜஸ்ட் பண்றது பண்ணுவாங்க. அப்படி இவங்க படிக்கிறாங்கன்னா தே ஆர் வெரி லைக் ஃபேமஸான டென்டிஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்கிற ஃபேமஸான டென்டிஸ்ட், ஃபேமஸான சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், சர்ஜன்ஸ் எல்லாமே அஸ்வினி நட்சத்திரமா வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நல்லாவே பார்க்கலாம். ஓகேயா? அண்ட் ஆல்சோ மெடிசன் கெரியர்னு தாண்டி உங்களுக்கு வேற என்ன கெரியர் நல்லா வரும்னா அத்தாரிட்டேட்டிவ் ஜாப்ஸ். ஏன்னா நான் சொன்னல இவங்க தான் பிரெயின் பிஹைண்ட் த திங். அதே நேரத்துல இவங்களுக்கு வேலையும் வாங்க தெரியும், கண்ட்ரோல் ஒரு விஷயத்த கண்ட்ரோல்ல எடுத்து பண்ணவும் தெரியும் இல்லையா? ஸோ ஹையர் பொசிஷன்ஸ் இன் கவர்மெண்ட்க்கு இவங்க போகலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், யூபிஎஸ்சியில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள். அண்ட் தென் ஹையர் பொசிஷன்ஸ் இன் பாலிடிக்ஸ், லா, எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது தவிர they are also very good with management. அப்போ இன்ஜினியரிங் ஃபீல்ட்லனா இவங்க அதில் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு போகிறது எல்லாமே. அண்ட் எந்த ஃபீல்டாக இருந்தாலும், எஜுகேஷன் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அங்கே இவங்க அந்த ஹையர் பொசிஷனில் போகும்போது, அந்த மேனேஜரி பொசிஷன், ஒரு ஹெச்ஓடி அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் போகும்போது தே ஆர் வெரி குட் ஃபார் த பொசிஷன். இவங்க போகாம இருக்க மாட்டாங்க. இவங்க எதுல போனாலும் நான் அதுல டாப்ல வரணும்னு நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பா எந்த ஃபீல்ட் ஜாயின் பண்ணாலும் இவங்க அதுல மேல வந்துருவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இது கெரியர் பத்தி. இப்போ ஹெல்த் வைஸ் அஸ்வினி நட்சத்திரம் என்னெல்லாம் அவங்க பார்த்துக்கணும் அவங்க ஹெல்த்ல அப்படின்னா, ஜென்ரலி ஒரு நல்ல விஷயம் இவங்க கிட்ட பிசிக்கலா ஆக்டிவாவே இருப்பாங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வாக் பண்ற விதமே கொஞ்சம் பிரிஸ்க் வாக்கிங்கா இருக்கும், ஃபாஸ்டா தான் பண்ணுவாங்க எதுவா இருந்தாலும். அந்த மாதிரி ஸோ பிசிக்கலா அவங்க நிறைய விஷயம் இன்வால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. நிறைய வேற டான்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஹைக்கிங் போறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள், இல்ல ஒரு லாங் வாக் போறது. யோசிக்க மாட்டாங்க, ஐயோ எனக்கு டயர்ட் ஆகுது, நான் லேசியா இருக்கேன் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க, அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே, அதுவே இவங்களுக்கு ஹெல்த் கொஞ்சம் நல்லா போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயங்கள்னா கண்டினியூஸா நான் சொல்றேன் என்னென்ன லிஸ்டா. ஃபர்ஸ்ட் வந்து ஐ ரிலேட்டடான விஷயங்கள். ஐல பவர் வருது, வயசான காலத்துல கேட்ராக்ட்ஸ் வருது. அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குடும்பத்துல பிறக்குதுனாலே அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கும் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கும், ஐ பவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்ல ஐல அட்லீஸ்ட் ஐ ட்ரைனஸ் வருது, ஏதாவது ஒன் ஆர் தி அதர் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு தட். ஸோ ஐ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டமக் ஆசிட் இஷ்யூஸ். ஸ்டமக் ஆசிட் கம்மியாகி டைஜஷன் ஸ்லோவா இருக்கு, இல்ல நெஞ்செரிச்சல் வருது, இல்ல இந்த மாதிரி டைஜஷன்
ஒரு சில டைம்ல முக்கியமா சந்திரதசா நடக்கும்போது அவங்களுக்கே அது வருது. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இருக்கும். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயமே ஹார்ட் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகே, ஹார்ட் ரிலேட்டட் திங்ஸ், கொலஸ்ட்ரால், பிபி, and then of course to some extent அந்த blood ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் இவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஹார்ட் ரிலேட்டட்னு வரும்போது அந்த ஹார்ட்ல ஸ்டென்ட் வைக்கிறது, பிளாக்கேஜஸ், ஆர்ட்லரி திங்ஸ், கேபிலரிஸ் திங்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ தே ஷுட் பி ஜென்ரலி டேக்கிங் கேர். இது அவங்க ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்கனாலே அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. Okay, so they have to be generally taking care of these things. மற்றபடி தே ஆர் ஃபைன். மற்றபடி அவங்க ஜாதகத்துக்கு பொறுத்தது என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருதோ அதுதான் அவங்க லைஃப்ல வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதெல்லாமே பார்த்தோம். என்னெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும், இல்லை அவங்களுக்கான ஜென்ரல் அட்வைசஸ் என்னென்ன, அதை வந்து நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் சொல்லணும்னா, இவங்க ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு பண்றது வந்து அப்படியே ஜெட் ஸ்பீட்ல ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க, என்ன இவங்க இவ்வளோ ஃபாஸ்டா பண்றாங்கன்ற அளவுக்கு அவங்க ஷாக் ஆவாங்க, எல்லாருமே ஷாக் ஆவாங்க. ஸோ அவங்க ஆரம்பிக்கிறப்ப இருந்த ஸ்பீடு முடிக்கிறப்பையும் இருக்கணும். ஓகே, அதுதான் இவங்களுக்கான சேலஞ்சு. ஏன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு பண்ணும்போது இவங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா போக போக என்ன இதை பண்ணதே பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்களுக்கு ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த விஷயத்த முடிக்கிறது. ஓகேயா, ஸோ தே ஹாவ் டு பிரிங் இட் டு கம்ப்ளீஷன். அது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்து நான் சொன்னேன்ல, இவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி ஒரு இன்னசென்டான அப்பியரன்ஸ் இருக்கும், ஒரு சைல்டிஷ் அப்பியரன்ஸ் இருக்கும். இவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்து இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க பேசும்போது ரொம்ப ஹம்பிளா தான் பேசுவாங்க. ஓகேயா, இவங்க அப்பியரன்ஸ் பார்த்து இவங்க பேசுறத பார்த்து எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சும்மா இவங்க ஏதோ ஒரு நார்மலா இருக்காங்க, இவங்க கிட்ட எல்லாம் பெருசா எதுவும் இருக்காது, சும்மா ஒரு சாதாரணமானவங்க அப்படின்ற மாதிரிதான் நினைச்சுப்பாங்க. ஆனா இவங்க போக போக இவங்கள பத்தி அவங்களுக்கு தெரிய வரும்போதுதான் அங்க ஷாக்கே வரும். ஏன்னா தே ஆர் வெரி டேலண்டட். அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஷாக்காவே இருக்கும். மோர் தென் அ சர்ப்ரைஸ், இட் வில் பி ஷாக்கிங் தெம். என்ன இவங்க ஒரு டம்மி பீஸ்னு நினைச்சோம், கடைசியில் இவ்வளோ டேலண்டடா இருக்காங்களா, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா, இவ்வளோ தூரம் பண்றாங்களா அப்படின்னு அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஷாக்கா வர ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா, நம்மளோட ஹியூமன் மென்டாலிட்டி, ஒருத்தங்க ஹம்பிளா இருக்காங்க, ஒருத்தங்க இன்னசென்டா இருக்காங்க அப்படின்னு ஒருத்தங்களை அப்படி பார்த்தாலே ஹியூமன் மென்டாலிட்டியில அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதானே இந்த பொண்ணு தானே அதை பண்ணட்டும், இல்லை இந்த பையன் தானே அதை பண்ணட்டும் அப்படின்னு இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஒன்ஸ் தே நோ யுவர் ரியல் நேச்சர், அவங்களுக்கு அதை தாங்கிக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்காது. சம்டைம்ஸ் பீப்புள் மே கெட் ஜெலஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். உங்க மேல அவங்களுக்கு ஜெலசி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுறீங்களே, அப்ப நம்ம பவரை டேக் பண்ணணும், நம்ம இந்த இடத்துல பவர்ஃபுல்லா நம்மள காட்டணும்னு உங்களை அவங்க ஆப்போனண்டா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி பீப்புள் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேயா, அண்ட் இது கூடவே இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஹம்பிளா நடந்துட்டு உங்களுக்குள்ள இவ்வளோ டேலண்ட்னு இருக்கும்போது அதை நல்ல விதத்துல அப்ரிஷியேட் பண்ற பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, தே கெட் அட்ராக்டட், தே கெட் க்ளோசர் டு யூ. அவங்க வந்து பரவாயில்லையே, நீங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் வெளியில நீங்க காட்டாம இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட க்ளோஸ் ஆவாங்க. ஸோ வித் திஸ் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இது உங்களோட ஜென்ரல் அட்வைஸ், நீங்க லைஃப்ல பார்க்குற ஒரு ஜென்ரல் அட்வைஸ். செகண்ட் திங் என்னன்னா, யூ ஆர் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். உங்களுக்கு வந்து இந்த சுத்தி வளைச்சு பேசுற பிஸ்னஸ்லாம் இது பிடிக்காது. உங்களுக்கு வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க ஓப்பனா சொல்லிடுவீங்க. அந்த ஓப்பன்னஸ் வந்து நிறைய பேரால தாங்கிக்க முடியாது. அண்ட் எஸ்பெஷலி when it comes to your close ones, என்ன நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. பட் உங்களை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது பழகிருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து யூ ஹாவ் டு டேக் கேர் வென் கன்வேயிங் திங்ஸ் டு பீப்புள். நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ன்றது கரெக்ட், பட் யூ ஹாவ் டு ஜென்ரலி டேக் கேர். யாரெல்லாம் அதை எடுத்துப்பாங்க, யாரெல்லாம் அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்கன்ற விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இது தவிர வந்து யூ see a lot of self respect. நமக்கு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்குதா அப்படின்றத இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல அது மிஸ் ஆகுதுன்றப்போ அவங்களுக்கு அது ஹர்ட்ஃபுல்லா இருக்கு.
ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களை எல்லாரும் இவங்க தானே அசால்ட்டு, இவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க, அம்பலா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு ஆப்வியஸா அவங்க உங்களுக்கான வாட் எவர் யூ டிசர்வ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அண்ட் தென் வென் யூ வாண்ட் இட்னு அவங்களுக்கு தெரியும் போது இதுவுமே வந்து பீப்புள் டேக் அபேக். ஓ, இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் திரும்ப ஷாக்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க சென்ஸ் லைக் உங்களுக்கு எல்லாரும் உங்களை பார்த்து இப்படி சென்ஸ் பண்றாங்கன்றது தெரியாது. பட் திஸ் இஸ் ஹவ் தி திங்ஸ் அரௌண்ட் யூ வுட் பி. இதுக்கேற்ற மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க யூ டேக் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் டு யுவர் மைண்ட். இது பண்றேன், நான் வந்து நான் ஒர்க் பண்றேன், ஸ்டடீஸ் பண்றேன், கூடவே பேரலா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்றேன், கூட நான் வந்து பாட்டு கத்துக்கிறேன், டான்ஸ் கத்துக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் கத்துக்கிறேன், 1008 விஷயத்துக்கு ஒன்னா பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னா யூ டென் டு கெட் ட்ரெயின்ட் அவுட். அதை நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகேயா? எஸ், யூ ஹாவ் டு நோ எவ்ரி திங். பட் நீங்க ஒரு சில விஷயத்த டீப்பரா கத்துக்க ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அஸ்வினி நட்சத்திரா. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ.